இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கை சூழலால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இஸ் யுவர் ஈக்காலஜி, உங்களுடைய ஈக்கோ சிஸ்டம் அது உங்களை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்ற தலைப்பில் நம்ம இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம் அருமையானவர்களே. அதாவது உலகத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க. அதில் பிரான்ஃபென் ஹெர்னர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஈக்கோ சிஸ்டம், ஈக்காலஜி, அதாவது வாழ்வியல், அந்த சூழலியல், அதை குறித்து அவர் ஆராய்ச்சி பண்ணதில் அவர் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 5 காரியங்கள் பாதிக்கிறது. 5 காரியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாதிக்குது. முதல் காரியம் அவனுடைய குடும்பம். அவனுடைய குடும்பம், நம்ம நினைக்க குடும்பம் ஆசீர்வாதம் தான், ஆண்டவர் செஞ்சது அது ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த குடும்பம் அவனை ஆசீர்வதிக்குது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்க, அதுதான் நம்முடைய குடும்பம். அது அவனை பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது குடும்பத்தினர். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அவங்க ஸ்கூலில் போய் எங்கள் டீச்சரை பார்க்குறது நிமித்தமாக எனக்கு என்ன செய்யுது, ஒரு பாதிப்பு. எங்கள் அப்பா இருக்காங்க, அவங்க போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை வருது. இது எல்லாமே இந்த மாதிரி சொல்கிறேன். நம்முடைய குடும்பத்தார், இப்போ என்னுடைய சகோதர சகோதரிகள், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிமித்தமாக எனக்கு ஒரு பாதிப்பு வருது. இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னோட தொடர்பு இருக்கிறவர்கள், டைரக்டான தொடர்பு இருக்கிறவர்கள், என்னோட தொடர்புடைய மற்றவர்களோடு கூட, என்னுடைய டீச்சர்ஸோடையோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோடையோ இவங்க போய் பேசுகிறதுல பழகிறதுல எனக்கு ஒரு பாதிப்பு உண்டாகிறது. அது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பாதிப்புன்னு சொல்கிறத விட அது என்னுடைய லைஃப்பில் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருகிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது நம்மோடு டைரக்டான எந்த கனெக்ஷனுமே இல்லாத, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அப்பாவோட ஆஃபீஸர், இப்போ எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு போகிறாரு, அங்கே அவங்க ஆஃபீஸரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாங்களோ அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, வீட்டில் என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்கள் அப்பா பிஸ்னஸ்க்கு போகிறாரு, அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன செய்யுது, வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எங்கள் டீச்சர், என்னோட டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு பிரின்சிபல் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அது என்ன செய்யுது, எங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது மாதிரி என்னோட டைரக்டான கனெக்ஷன் இல்லாத யார் மூலமாகவோ எனக்கு என்ன செய்கிறது, அது இன்ஃப்ளூயன்ஸ் என்னைய பண்ணுதுன்னு சொல்லி பார்க்குறோம். 4ஆவதாக அவர் சொல்லுகிறார், அதாவது மதம், ஒரு ரிலிஜன், கல்ச்சர், கலாச்சாரம், அப்புறம் குடியிருக்கிற பகுதிகள், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன், நம்ம எங்கே குடியிருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. எந்த சர்ச்சுக்கு போகிறோம், ஈவன் சர்ச்சுன்னு எடுத்தால் கூட எங்கே போகிறோம், என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அது மாதிரி கலாச்சாரங்கள், குடியிருப்புகள், இது எல்லாமே நமக்கு ஒரு வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. 4ஆவதாக அவர் சொல்கிறார் காலகட்டம். அதாவது எந்த காலகட்டத்தில் வாழ்கிறோமோ அந்த காலகட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்சதே சொல்லாமல், அதாவது எங்கள் தாத்தா காலத்துலலாம் ரொம்ப விளையாடுறதுக்கெலாம் விட்டதே இல்லை. அவங்களுக்கு வேலை, அப்பா அம்மா எங்கே வேலைக்கு போகிறாங்களோ அவங்க வயலுக்கு போனால் இவங்களும் காலையில் எழுந்திரிச்சு போக வேண்டியதான். அங்கே என்னத்தையோ ஒரு பூவையோ எதையோ ஒன்று பிடிச்சி என்ன செய்யுது, இந்த தாத்தா பூ, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அவங்க விளையாடிக்க வேண்டியதான், ரொம்ப கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ஊருக்குள்ளார எங்கேனாலும் போய் விளையாடலாம். காலையில் விடுஞ்சிச்சுடா லீவா, ஊருக்குள்ளார எங்கே வேணால் போய் விளையாடு, இருட்டுறதுக்குள்ளார வீட்டுக்கு வா, அதுதான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வளர்ந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு முன்னாடி போய் நீ என்ன செஞ்சுக்கோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களோட விளையாடிக்கோ அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை விட முடியுமா? தைரியமாக யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கு வெளியே நம்ம விட முடியுமா? இல்லை. வீட்டுக்குள்ளாரே உட்காந்து அவங்கெல்லாம் என்ன ஆச்சு, ஐபேட், ஐஃபோன் வச்சு விளையாடுற கிட்ஸு, டிவி பார்த்துட்ருக்கிற பிள்ளைங்களாம் இந்த ஜென்ரேஷன். ஸோ காலகட்டம் நம்முடைய வாழ்க்கை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வேதாகமத்தில் இது இருந்ததா, அது எப்படி ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு, வேதாகமத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குடும்பம் இப்போ நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தின இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நம்ம பைபிள்லேருந்து பார்க்குறோம். முதல்ல குடும்பத்தினால் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஆகாப் ராஜாவை குறித்து சொல்லலாம். இல்லை, வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. ஸோ அவர் ஆகாப் ஆக்சுவலாக இஸ்ரவேல் ராஜா, அவருக்கு ஏகோவா தேவனை நல்லா தெரியும். ஆனால் அவர் ஒரு பாகாலை ஆராதிக்கிற ஒருவருடைய மகளை அவர் கல்யாணம் பண்ணி ஃபுல்லாக அந்த மனைவியுடைய வழியிலே அவர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த வேதத்திலே ஒரு பழமொழி இருக்குது, நமக்கு தமிழில் சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல செயலன்னு. ஆனால் எசேக்கியேலில் ஒரு வசனம் இருக்குது, தாயை போல பிள்ளை தாயை போலவே மகள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே மாதிரி ஏசபேலுடைய மகள் அத்தாலியால் இருந்தால் 2 ராஜாக்கள் 11:1 பார்க்குறோம்.
பார்க்குறோம், அவளுடைய மகன் இறந்துட்டான்ட்டு ராஜவம்சத்தில் ஒருத்தரும் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறா, எல்லாரையும் கொன்னுட்டு அவ ராஜ்யபாரம் பண்ணுகிறதாக அதில் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ பாருங்களேன், அந்த டைரக்டாக ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸு மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருப்பவர்களுக்குள்ள தொடர்பு. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்குள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு, அந்த மாதிரி உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஊர்க்காரங்க, இப்போ என் வீடுனா அந்த என்னுடைய ஊர்க்காரங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வீட்டில் இருக்கும். அதுக்கு வந்து சிம்சோனை தான் நம்ம 2 எக்ஸாம்பிளுமே பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 15-14 பார்க்குறோம். சிம்சோன் திம்னாத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகிறான். அந்த திம்னாத் வந்து அது பெலிஸ்தரோட பட்டணம். அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு போகிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு 7 நாள் என்ன செய்கிறாங்க, விருந்து செய்கிறாங்க. இவர் சும்மா இருக்க முடியாமல் ஒரு பழமொழியை அங்கே சொல்கிறார். அந்த பழமொழிக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 7 நாள் உங்களுக்கு டைம். பழமொழிக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 30 ட்ரெஸ் தரேன். 30 பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆளுக்கு ஒரு மாற்று வஸ்திரம் நீங்கள் தரணும்னு சொல்லி அங்கே அவர் விடுகதை போடுறாரு. பாருங்களேன், அந்த இவர் அழகாக இருக்கா, விரும்பி போய் திருமணம் பண்ண போகிற அந்த பொண்ணு யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அந்த வாலிபர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ அவனை நயம் பண்ணு, நீ கட்டிக்க போகிறவன் தானே, அவன்கிட்ட போய் நீ என்ன செய், நீ அவனை போய் எப்படியாவது அவன்கிட்ட கேட்டு விடுகதை என்னன்னு நீ சொல்லு, மிரட்டுறாங்க. இல்லைன்னா நாங்கள் என்ன செஞ்சுருவோம், உன்னையும் உன் வீட்டையுமே கொளுத்திடுவோம், இல்லாமல் ஆக்கிடுவோம். இவன் என்ன செய்கிறா, நீ என்னை நேசிக்கவே இல்லை, நீ என்கிட்ட அன்பாவே இல்லை, இருந்தா நீ எனக்காச்சும் இதை சொல்லியிருப்ப. எப்படி கேட்குறா பாருங்க, எனக்காவது நீ இதை சொல்லி. இப்படி டெய்லி அவ தொல்லை தாங்க முடியாமல் எத்தனை மனைவிமார்கள் தெரியலப்பா, நான் பைபிளில் வசனம் தான் அப்படி இருக்குது. ஸோ நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து காட்லியாக இருக்கணும். நான் தான் சொல்லுவேன், உண்மையாகவே சொல்கிறேன், பிள்ளைங்களை நம்ம நடத்துறது கூட ஜெபத்தோடு நடத்தலைன்னா என் இஷ்டம் வேண்டவே வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். அருமையானவர்களே, நம்ம பட்ட கஷ்டம்லாம் பத்தலையா? எத்தனை நம்மெல்லாம் என்ன செஞ்சோம், அடிபட்டு திருந்தி வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்க அப்படி வேண்டவே வேண்டாம். இல்லை, அவங்கெல்லாம் இப்போவே கர்த்தர் நடத்துகிற வழியில் வளரட்டும். ஸோ அவள் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சரின்னு வேறு வழி இல்லாமல் சிம்சோன் என்ன செய்தார், அவள்கிட்ட சொல்கிறாரு. அவள் அடுத்த 7ஆவது நாளுக்குள்ளார அவள் என்ன செஞ்சிட்டா, அங்கே தன் ஜனங்களுக்கு சொல்லிட்டா. அவங்க உடனே விடுகதையை சொல்லிட்டாங்க. அவர் பயங்கரமாக கோபமாகி போய் அங்கே அந்த மாற்று வஸ்திரத்தெல்லாம் கொடுத்துட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டார். போயிட்டு அவர் திருப்பி வர்றதுக்குள்ளார இந்த பொண்ணை வேறு யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். அதே மாதிரி இதே சிம்சோன்னு இந்த பொண்ணு இல்லாமல் போயிடுச்சு, பயங்கர கோபமாயிருச்சு. அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், 5ஆம் வசனம் 15, 16ஆம் வசனங்கள்லாம் காசால போய் தெளிலால்னு ஒரு வேசிக்கிட்ட போய் அவர் அங்கே கடக்கிறாரு. அவள் இது மாதிரி தான் அந்த ஊர்க்காரங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இந்த சிம்சோனை வெட்டுறதுக்கும் கொல்றதுக்கும். ஆனால் எதுவுமே ஒர்க்கே ஆகலை. ஆனால் அந்த தெளிலால பிடிச்சாங்க. உன் மடியில் தானே அவன் கிடக்கிறான், அவனுடைய மகாபலம் எதில் இருக்குன்னு நீ அவனை கேளு. டெய்லி போட்டு அவனை தொல்லை பண்ணி கடைசியில் அவனுடைய இருதயம் கசந்து போகிற அளவுக்கு அவளை போட்டு அலட்டி வேறு வழியே இல்லாமல் சொல்லிட்டான். கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் முடிய சிறைச்சாச்சு, அவனுடைய கண்ணை பிடுங்கி மாவாட்ட விட்டாங்க. அதை யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஊரே பகைக்க முடியாத, ஒரு ஊரே பிடிக்க முடியாத ஒருவனை வீட்டிலிருந்து ஒரு மனைவியால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடிஞ்சிச்சு. அருமையானவர்களே, ஸோ அந்த குடும்பமும் நமக்கு ஒரு பாதிப்பு உண்டாக்கப்படும். குடும்பத்தோடு இல்லை, மற்ற டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் பண்ண முடியும். அடுத்தது நம்மோட தொடர்பே இல்லாதவர்கள். இப்போ ஒர்க் பிளேஸில் எங்கள் அப்பா ஒரு வேலைக்கு போகிறாங்க, அங்கே அவங்க பண்ணுகிற காரியங்கள் என்னை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனங்கள் வரைக்கும் பார்க்குறோம். சாமுவேல் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், நியாயாதிபதியாய் இருந்தார், ஆசாரியனாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராயெல்லாம் இருந்தார். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய யோவேல், அபியாலாம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய பொசிஷனுக்கே திருப்பி அவங்கள நியாயாதிபதியாய் உட்கார வைக்கிறார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, சாமுவேல் மாதிரி இல்லாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி
நியாயத்தை புரட்டி போட்டார்கள்னு சொல்லி பாருங்களேன். இப்போ ஒர்க்கில் அது சாமுவேல் வந்து தன்னுடைய எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தார். தன்னுடைய ஒர்க் பிளேஸில் நியாயாதிபதியாய் பர்ஃபெக்டாக இருந்தார், தீர்க்கதரிசியாய். அதாவது எத்தனையோ வருஷமாக அங்கே வசனமே இல்லை, தீர்க்க தரிசனமே இல்லை, அதில் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தார். ராஜாக்களை சவுலை அபிஷேகம் பண்ண ஆண்டவர் கொண்டு சொல்கிறாரு, அதை செய்கிறாரு. அப்புறம் தாவீதை அபிஷேகம் பண்ண எல்லாம் பர்ஃபெக்ட், ஒர்க் பிளேஸில் பர்ஃபெக்ட். ஆனால் அங்கே இருந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அவர் வீட்டில் என்ன செய்யலை, பிள்ளைங்களை கவனிக்காமல், பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய டைமை கொடுக்காம, அந்த பாருங்களேன் வெளியே அவருடைய ஒர்க் ஊழியம், அதுதான் சொல்கிறேன், ஊழியம் குடும்பத்தை கவனிக்க முடியாததுக்கு சாக்கு போக்கு கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஊழியம். எத்தனை பேர் ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் குடும்பத்தை பார்க்காம நான் வேலைக்கு ஓடுறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஊழியக்காரங்களுக்கு பணிவிட செய்ய போகிறேன். உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. இது பைபிள் படி அது தவறு அருமையானவர்களே. ஸோ ஃபேமிலியை பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அதுக்கு சொல்லணும்னா எப்தா அவர் தனியாக அவர் பாட்டுக்கு இருக்கார், சண்டை போடுறவராக தான் இருக்கார். திடீர்னு அவரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா அம்மோன் புத்திரரோட யுத்தத்துக்கு அனுப்புகிறாங்க. பாருங்களேன், ஒரு வேலைக்கு அவர் அனுப்புகிறாங்க, அவர் போகிறாரு, யுத்தம் பண்ணிட்டு வரார். ஒரே பொண்ணு அவருக்கு, வேறு பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது. அந்த பொண்ணு டேடி எங்கேயோ இன்றைக்கி புதுசாக ஃபாரின் போயிட்டு வர்ற மாதிரி அவள் என்ன செய்கிறா, சந்தோஷமாக அப்பா வராங்களேன்னு அவள் ஜாலியாக தம்பூரெல்லாம் எடுத்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு டான்ஸ் பண்ணிட்டு வரா. பார்த்தா இவர் சொல்கிறாரு, நான் அங்கே யுத்தத்துக்கு போன இடத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டேன். எங்கள் வீட்டுக்கு நான் போகும்போது முதல்ல எங்கள் வீட்டு வாசல்லேருந்து எது வருதோ, என்ன வரும் வீட்டு வாசல்லேருந்து யோசிச்சு பாருங்க, அதை நான் உங்களுக்கு சர்வாங்க தகன பலியாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணனேன்னு இப்படி பண்ணிட்டே. உடனே நீங்கள் கேட்கலாம், ஐயோ அவரை கொன்று போட்டாலான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதில் நியாயாதிபதிகள் 11:39 பார்க்குறோம், அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தோன்னா தன்னுடைய கண்ணிமையின் நிமித்தம் அவள் போய் துக்கம் கொண்டாடிட்டு வந்தா. அதாவது அவளை சர்வாங்க தகன பலியாய் விடுறதுன்னா என்ன அர்த்தம், அவளுக்கு கல்யாணம் பண்ணலை, அவள் கன்னியாவே, ஒரே மக தான், ஆனால் அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் அப்படி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், எப்போ போன இடத்துல ஒர்க் பிளேஸில் இருந்த அவருடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவர் அங்கே அப்படி வேறு மாதிரி பண்ணி அது கடைசியில் தன்னுடைய ஒரே பிள்ளைய அது அங்கே ஒரு பாதிப்புக்கு கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. நான்காவதாக மதம், கலாச்சாரம், நம்ம குடியிருக்கிற இடம், இதெல்லாம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மதம்னு சொல்லும்போது நமக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, பழைய பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம், வேத பாரகர், பரிசேயர், இவங்கெல்லாம் அதுதான் பயங்கரமாக என்ன செஞ்சுட்டாங்க, படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவே என்ன செஞ்சிச்சு, அதில் அவங்க ஸ்ட்ராங்காக, அதாவது ஓப்பன் ஹார்ட்டடாக. நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் பைபிள் படிக்கிறீங்க, நான் சொல்கிறேன் சின்னதுலேருந்து ரொம்ப விரும்பி படிக்கிறேன். ஆனால் இன்றைக்கும் லேர்னபிளாக இருங்க, கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருங்க. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருந்த வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஸோ லேர்ன் பண்ணணுன்னா எனக்கு இதுவரைக்கும் தெரிந்ததை, நான் கற்றுக்கொண்டேன்னு நினச்சதை நான் விட்டு கொடுக்கவும் ரெடியாக இருக்கணும். அருமையான யோசிப்பு. நிஜமாக நான் சொல்கிறேன், நிறையா காரியங்கள் நான் சின்னதுலேருந்து பைபிள் பற்றி மற்றவங்க சொல்லி கொடுத்தது தான். ஆனால் இன்னுமே ஐயோ அது அப்படி இல்லையே, அது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் நிறைய காரியங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது அருமையானவர்களே. ஸோ அந்த வேத பாரகர், பரிசேயர் படித்தது நியாயப்பிரமாணம். ஆனால் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து வருவாருன்றது தான் நியாயப்பிரமாணமே. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளும் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்குன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவையே, மெசியாவையே கொலை செய்யக்கூடியவர்களாய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சீஷர்களை குற்றப்படுத்தினாங்க. என்ன, நீங்கள் கை கழுவ மாட்டேங்கிறீங்க, ஓய்வு நாளில் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ மதம், கலாச்சாரம் இது நமக்கு பாதிப்பு உண்டாக்கலாம். குடியிருக்கிற இடம், லோத்தை பாருங்களேன், அழகாக இருக்குது இடம், ஆனால் அது தேவன் இருக்கிற இடம் இல்லை. சோதோம் குமோரா 19 அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் 11 வசனத்தில் பாருங்களேன், அதாவது அந்த ஊர்க்காரங்களே மோசமானவர்களாய், ஓரின சேர்க்கை என்றதான அவ்வளோ மகா பெரிய பாவத்தில் இருந்தவர்களாய் அந்த ஊர்க்காரங்க இருக்கிறாங்க. அந்த 11 வசனத்தில் பார்க்குறோம், சிறியோர் பெரியோர் எல்லாரும் அந்த பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த லோத்துடைய வீட்டு வாசலில் உள்ளார வந்து அந்த 2 பேரை வெளியே அனுப்புங்க, நாங்கள் அவங்கள அறியணும்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க, ஆனால் அவங்க குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுறாங்க இவங்களுக்கெல்லாம். அதில் பார்த்திங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ நம்ம எங்கே குடியிருக்கோன்றதும் ரொம்ப முக்கியம் அருமையானவர்களே. ஆனால் குடியிருக்கிற இடத்துல அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னா, ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் என்ன செய்ய முடியும், அவருடைய சித்தம் செய்ய முடியும்னு பைபிள் சொல்லுகிறது. ஆனால் கேர்ஃபுல்லாக நம்முடைய பிள்ளைங்களை நம்ம இந்த பூமியில் நம்ம வளர்க்கணும் அருமையானவர்களே. அடுத்தது கால சூழ்நிலை எப்படி நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய காலத்துலலாம் என்ன தான் இருந்துச்சு, மனசாட்சியின் காலம். ஸோ அவங்களுடைய மனசாட்சிக்கு சரின்னு பட்ட விதத்தில் அவங்க ஆண்டவரை தேடினாங்க, தியானம் பண்ணாங்க, பலிபீடம் கட்டினாங்க, தொழுது கொண்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 400 வருஷம் எகிப்துக்கு அடிமையாக போனாங்க. அங்கே ஆண்டவரை தேடலை, வேலைன்னு வேலையாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எகிப்துலேருந்து வெளியே வரும்போது மோசேனால் என்ன செய்யப்பட்டது, நியாயப்பிரமாணம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஆபிரகாமுக்கெல்லாம் நியாயப்பிரமாணம்னா என்னன்னே தெரியாது. எகிப்தில் இருந்தப்போ ஆண்டவரையே மறந்து போய் என்ன செஞ்சுருந்தாங்க, ஏதோ பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. மோசே வந்த பிறகு நியாயப்பிரமாணத்தின்படி ஆசரிப்பு கூடாரம் அது இதுன்னு அதன்படி அவங்க நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. யோசுவா வந்த பிறகு அவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு சுதந்திரிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் போதுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பொல்லாப்பு செய்வாங்க, ஆண்டவர் சத்துருக்களுடைய கையில் கொடுப்பாரு. அப்புறம் ஆண்டவரேன்னு வாங்க, ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார். அப்புறம் இவர் போய் அவங்களெல்லாம் சத்துருக்களை அழித்து இங்கே ஒரு ஜெயம் எடுப்பார். திருப்பியும் இவங்க என்ன செஞ்சுவாங்க, பாவம் செய்வாங்க. இதே தான் நியாயாதிபதிகளுடைய காலத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி வசனம் நியாயாதிபதிகள் 21:25, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி தான் நடக்கிறவர்களாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ பைபிள் என்ன சொல்லுது, இப்போது நம்ம இது எல்லாமே நமக்கு இந்த சுற்றுச்சூழல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம படித்தோம். எப்படி அதை குறித்து பைபிளில் உள்ள ஒரு கீவேர்டு என்னன்னு பார்த்தோன்னா, எபிரேயர் 12:1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். ஸோ என்ன சொல்கிறாரு, பாரமாக இருக்குது, சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம், இது ரெண்டையும் என்ன செய்யுங்க, தள்ளி விடுங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி இதெல்லாம் தான் பாரம், இதெல்லாம் தான் பாவம்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இதை எப்படி தள்ளி விடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, என்னாகமம் 11:4 பார்க்குறோம். மோசே ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இவ்வளோ பேர், இந்த 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், இவ்வளோ பேரையும் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய், ஆண்டவரே எனக்கு இது ஓவர் பேர்டனாக இருக்குது, நான் கரெக்டாக என்ன செஞ்சிட. கடைசியில் அப்படி தான் ஆயிடுச்சு. அந்த ஜனங்க பண்ண பிரச்சனையில் இவர் என்ன செஞ்சார், அவ்வளோ தூரம் அவ்வளோ சார்ந்த சொருபியாக இருந்த மோசையே என்ன செஞ்சுட்டாங்க, கானானுக்குள்ளே போக விடாமல் அவ்வளோ கோவப்படுத்தி அவர் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பாரம். அதே மாதிரி 2 சாமுவேல் 15:33 தாவீது அவர் தன்னுடைய சொந்த மகனாகி அப்சலோமால் துரத்தப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, எருசலேமை விட்டு வெறும் காலோட ஓடி அங்கே மலையில் ஏறி போயிட்டுருக்காரு. அப்போ ஊசா என்றதான ஆலோசனைக்காரன் அவர் என்ன செய்கிறாரு, தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு தாவீதுக்கு எதிராக வர்றாரு, நானும் உங்கள் கூட வருவேன். அவர் அப்போவே வயசாயிருச்சு. அப்போ தாவீது சொல்கிறாரு, நீ என் கூட நாங்கள்லாம் வேகமாக போயிட்டுருக்கோம்ப்பா, ஓடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவோம், நீ என்னோட நடந்து வந்தால் நீ எனக்கு என்ன ஆயிடுவ, பாரமாக ஆயிடுவ அப்படின்னு சொல்லி அவர். ஸோ அதனால் நீ போய் அப்சலோமுக்கே கவுன்சிலராக இரு, அப்சலோமுக்கே ஆலோசனைக்காரராக இருன்னு சொல்லி அங்கே அனுப்பி விடுகிறார். அதில் அவர் ரொம்ப அழகாய் அந்த காரியத்தை டைவர்ட் பண்ணி அங்கே ஒரு ஜெயத்தை அங்கே பெறுகிறதே நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கூட இருக்கிற சூழ்நிலைகள், கூட இருக்கிற மனுஷர் நமக்கு பாரமாக இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் பாரமாக இருப்பாங்க, யார் யாருக்கு எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்துவும் நிறையா பேருக்கு அவர் என்ன செஞ்சார், சுவிசேஷத்தை சொன்னார். நிறைய சீஷர்கள் அவருக்கு பின்னாடி வந்தாங்க. யோவான் 6:60 அந்த சீஷர்கள் அநேகர், ஐயோ இது என்ன உபதேசம்ப்பா, இது கடினமான உபதேசம் சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு போயிட்டாங்க. சரியா, எவ்வளோ பேர், நிறையா பேர் போயிட்டாங்க. அதில் 66 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து அந்த 12 சீஷர்கள் 12 பேரை பார்த்து கேட்குறாரு, நீங்களும்
போய்விட மனதாக இருக்கிறீர்களா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம கூட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களும் கூட நம்ம என்ன செய்ய முடியும்? தவறான பாதைக்கு இழுக்க முடியும் அருமையானவர்களே. ஸோ அவங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எங்கே போவோம்? யார் இடத்துல போவோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கி நிறையா பேர் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்தோன்னா கஷ்டம்தான். எங்கேயுமே கிறிஸ்தவ பாதை அப்படி பஞ்சு மெத்த பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு பைபிள் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செஞ்சேன்? உலகத்தை ஜெயித்தேன், நான் அதனால் உங்கள் கூட இருக்கிறேன், நீங்கள் இதெல்லாம் தாண்டறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு அக்கினி இல்லை, வெள்ளம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது நான் உன்னோட இருக்கிறேன், நீ என்ன வேக மாட்ட, நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன், அது நீ மூழ்கி போக மாட்ட, அப்படி தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இதில் ஏன் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கேன்? அது என்ன செய்யுது? இந்த பிரச்சனைகள் பாடுகள் நம்மளை என்ன செய்யுது? சுத்திகரிக்கணும். இந்த பிரச்சனைகள் பாடுகள். இப்போ பொண்ணு என்ன செய்யும்? அது பயங்கரமாக அது அந்த நெருப்பில் போடும்போது அது உருகும், அதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு பெரிய சுத்திகரிப்பின் வேலை நடக்கும் அருமையானவர்களே. அது மாதிரி ஒரு பெரும் வெள்ளத்தில் அடித்து போகப்படுகிற அந்த கற்களை பார்த்திங்கன்னா அது என்ன செஞ்சிடும்? பயங்கரமாக சுத்திகரித்து அதெல்லாம் தான் கூழாங்கற்களை நம்ம பார்க்குறோம் இல்லை? அது நல்ல ஷேப் கிடைக்குது, நல்ல க்ளீனாக அது ஆயிடுது. ஸோ இந்த சோதனைகள் நமக்கு நம்மளை வாழ்க்கையில் முன்னேறி போக விடாமல் நம்மளை தடை பண்ணிடக்கூடாது, நம்மளை சுத்திகரித்து நம்மளை ஓட வைக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, சிலுவையை சுமந்துட்டு என் பின்னாடி என்ன செய்ய வா. எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டம். இங்கே நிஜமாவே சொல்லுங்கள், நம்ம வாழ்க்கையில் இந்த கஷ்டம்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தேடி இருக்கவே மாட்டோமா? உண்மையா? அப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற கஷ்டம் இன்னும் நம்மை முன்னோக்கி கொண்டு போகிறதற்கு தானே ஒழிய அது பின்னாடி இழுக்கிறதுக்கு இல்லை அருமையானவர்களே. பேதுருவும் இயேசு பேதுருக்கிட்ட சொல்கிறார், எனக்கு இப்படிலாம் பாடு வரப்போகுது, என்னை காட்டி கொடுக்க போகிறாங்க, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். உடனே பேதுரு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? நேரிட. அன்புனால சில பெரிய தொல்லைகள் இது மாதிரி வரும். அதுவும் மெயினாக அந்த அம்மாங்க இருந்தாங்கன்னா என்ன செஞ்சிடும்? ஐயோ, நீ ஏன்பா போய் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இவ்வளோ பாடுபடுற, நான் உன்னை வீட்டில் பாத்திரம் கூட தேய்க்க விட்டதில்லை, நான் அதை பண்ண விட்டதில்லை, இதை பண்ண விட்டதில்லை, இவ்வளோ பாடா? ஐயோ, ஆண்டவர் ஒரு பாதையை விட்டுருந்தாருன்னா தயவுசெய்து பிள்ளைங்களை வாழ விடுங்க. கண்டிப்பாக அது எல்லாமே அதான் என்ன இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது அருமையானவர்களே. அது மாதிரி பசங்களும் சரி, வேலைக்கு போகிறாங்களா, வெளியூரில் போய் சம்பாதிக்க போகிறாங்களா, விடுங்க, கூடவே தான் இருக்கணும், குப்பை கொட்டணும்னு தயவுசெய்து அவங்கள வாழ விடுங்க. பிள்ளைங்களை தயவுசெய்து ஃப்ரீயாக என்ன செய்யுங்க, விடுங்க. ஆண்டவர் எப்போ யாரை எங்கே வைக்கணும்னு இருக்கிறாரோ அந்த இடத்துல வச்சு அவங்கள ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏன்னா குடியிருப்பின் எல்லைகள் எல்லாம் அவர் முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு? குறிச்சிட்டார். எத்தனை நாள் இந்த இடத்துல இருப்பாங்க, எத்தனை நாள் எங்கே இருப்பாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய அன்பு மிகுதி, ஆண்டவரோட நம்ம அன்பாக இருந்துட வேண்டாம் அருமையானவர்களே. சரி, அப்போது தள்ளி விட்டால் தான் ஓட முடியுமா? இதெல்லாம் நான் இந்த பாரத்தை இப்போ நம்ம என்னெல்லாமோ பார்த்தோம்ல, குடும்பம், நெய்பர்ஸு, அப்புறம் இன்டைரக்ட் ரிலேஷன், ஒர்க் பிளேஸில் இருக்கிற ப்ரெஷரு, அது மாதிரி மதம், கலாச்சாரம், குடியிருக்கிற இடம், கால சூழ்நிலை, இதெல்லாமே பார்த்தோம். அப்போ இதெல்லாத்தையும் விட்டால் தான் நான் ஓட முடியுமா? அப்படின்னா நம்மை பாரப்படுத்துகிறவைகளை கண்டிப்பாக விட்டு தான் ஆகணும். ஏசாயா 52:1-2 பார்க்குறோம், எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தூசியை உதறிவிட்டு எழும்பு. என்ன எழும்பணும்? எப்படி எழும்பணும்? தூசியை, அதாவது உன்னை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாமல், சர்ச்சுக்கு போக விடாமல், பைபிள் வாசிக்க விடாமல், உன்னை ஜெபம் பண்ண விடாமல், ஆண்டவருடைய சித்தம் செய்ய விடாமல் என்னென்ன தூசி வாழ்க்கையில் இருக்கோ உதறினா தான் எந்திரிக்கவே முடியும். அப்புறம் எங்கே ஓடுறது? எந்திரிச்சா தான் ஓடவே முடியும் இல்லை? ஸோ தூசியை உதறி விட்டு எழும்பு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:37-38 பார்க்குறோம், தன் தகப்பனையாவது தாயவாது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, தன் மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொல்லியிருக்கு. அதிலே 36ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே.
இருக்கலாம். சரியா? நமக்கு வீட்டுக்குள்ளரே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அயலகத்தார்கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை நம்முடைய ஊரில் சமுதாயத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒர்க் பிளேஸில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நம்ம போகிற சர்ச்சில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நம்முடைய காலகட்டத்தினால நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். எது நம்மளுக்கு பிரச்சனைன்னு நம்ம என்ன செய்யணும்? புரிந்து அதை தட்டி உதறிட்டு நம்ம என்ன செய்யணும்? தயவு செய்து எதுவுமே, நான் அதுதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதோ ஒன்று என்னை பிடிச்சி இழுக்குது, அது என்னை தடை பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நான் ஓடாமல் நிற்கிறேன்னா அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நீங்கள் இப்போ அடுத்த ஒரு பெரிய கொஸ்டின், இதை மட்டும் கட் பண்ணி போட்டாச்சுன்னா அவ்வளோதான், இப்போ பெரிய தப்பான உபதேசமே வந்துடும். இது அப்போது குடும்பத்தை நான் நேசிக்கக்கூடாதா? குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதா? அப்படின்னா எவ்வளோ பெஸ்ட் செய்யணுமோ அதை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். 1 யோவான் 3:15 சொல்லியிருக்கு, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சகோதரனை பகைச்சா அவனுக்கு இப்போ குளிருதுன்னு கேட்குறான், உன்கிட்ட 2 ட்ரெஸ் இருக்குது, நீ கொடுக்கலன்னா உன்கிட்ட அன்பே இல்லைன்றார் ஆண்டவர். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், எல்லாம் சொல்கிறேன், ஆனால் கூட பிறந்த ஒரு சகோதரன், இல்லை சர்ச்சுக்கு வர ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு கஷ்டன்றப்போ நேசிக்கிறேன்னு வாயில் மட்டும் சொன்னால் பத்தாது, ஆக்ஷனில் என்ன செய்யணும்? காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன். நீ விசுவாசின்னு சொல்லிக்காதன்றார். சொந்த வீட்டாரை நீ விசாரிக்கலைன்னா, புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யாவிட்டால், உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, இல்லை, ஊழியம் ஒரு சாக்கு போக்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீ செய்யலைன்னா நீ என்னவா? அவிசுவாசினே சொல்லாத, அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அது மாதிரி தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுகிறது. ஸோ இதில் என்ன புரியணும்னா, நேசிக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியவைகள் எல்லாம் எந்த ஒரு சின்ன கசப்பும் இல்லாமல் செய்யணும். ஆனால் தேவ சித்தம், தேவனுடைய பாதை, என்னுடைய ஓட்டோன்னு வரும்போது அதில் ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட அவங்க எனக்கு தடையாக இருப்பதற்கு நான் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய எல்லா ஆலோசனைகளுக்கும் நான் என்ன செய்ய முடியாது? செவி கொடுக்க முடியாது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சரி, எப்படி கீழ்ப்படியணுமா? கர்த்தருக்குள். எபேசியர் 6:1 கர்த்தருக்குள். ஸோ இதுதான் அருமையானவர்களே. ஸோ அது தேவ சித்தமா, இதை நம்ம டிசர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி ஊழியத்தின் பாதையிலையும் தவறாய் போதிக்கிறவர்கள் நம்மளுடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். கலாத்தியர் 5:7-9 வரைக்கும் கலாத்தியருக்கு சபைக்கு பவுல் கேட்குறாரு, நீங்கள் நல்லா தானேப்பா ஓடிட்டு இருந்தீங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்கள் நல்லா தானே ஓடிட்டு இருந்தீங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? நீங்கள் நல்லா தானே ஜெபம் பண்ணிருந்தீங்க, பைபிள் வாசிட்டு இருந்தீங்க, கரெக்டாக தானே போயிட்டு இருந்தீங்க, யார் உங்களை தடை செய்தான்னு கேட்டுட்டு 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் என்ன செய்யுமா? உப்பை பண்ணும். ஸோ கொஞ்சோண்டு, ஒரு ட்ராப் ஆஃப் பாய்சன் ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் என்ன ஆகிடும்? ஃபுல்லாகவே அது பாய்சன் ஆகிடும். ஸோ தயவு செய்து ஆசாரியன் ஒரு ஊழியக்காரனுடைய முகத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவங்க செய்கிற அற்புதங்களே நம்ம பார்க்கணுன்னு பைபிள் நம்மளுக்கு சொல்லலை, அவங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களே நம்ம பார்க்கணுன்னு பைபிள் நமக்கு சொல்லலை. ஒரு ஊழியக்காரனிடத்தில் நாம் என்ன பார்க்கணும், என்ன எதிர்பார்க்கணும்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மல்கியா 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லி பார்க்குறோம். எதை தேடுறாங்களா? ஆசாரியனுடைய வாயில் கர்த்தருடைய வசனத்தை, அவனுடைய வேதத்தை. அவன் தான் கர்த்தருடைய தூதன். இன்றைக்கி நிறையா பேர் நாங்கள் தான், அதாவது தயவுசெய்து நான் எல்லாரையும் தவறாக சொல்லலை, ஆனால் இந்த கடைசி நாட்களில் வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது, எல்லாரும் அற்புதங்களை செய்வாங்க,
நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசமார் எல்லாரும் வருவாங்க. அவங்க அற்புதங்களை செய்வாங்க, தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாங்க. வசனம் இருக்கா? வசனம் தெளிவாய் கலப்படம் இல்லாத வசனம் இருக்கிறதா? அதை தான் நம்ம க்ரைட்டீரியாவாக நம்ம செக் பண்ணினோம். அருமை. அவங்க தான் கர்த்தருடைய தூதர்கள் என்று சொல்லி பைபிளில் பார்க்குறோம். ஏன்னா தூதர்கள் யார்? சங்கீதம் 103:20 பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நேசிக்கணும், செய்ய வேண்டியவைகளே நம்ம செய்யணும். ஆனால் நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கிறவங்கள, அது யாராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், நம்ம என்ன செய்யணும்? உதறிட்டு ஓடுறதுக்கு நம்ம பழகணும். அருமையானவர்களே, சரி அப்போ நான் தனியாகவே தான் ஓடுவேனா? என்னுடைய ஓட்டத்தை நான் தனியாக தான் ஓடி ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. அதாவது ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஓட்டத்தை ஓடப்போகிறோம். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்படின்னா ஆகையால்னு ஆரம்பிக்குது அந்த எபிரேயர் 12:1. ஸோ 11ஆம் அதிகாரம் முழுசுமா வேதாகமத்தில் நமக்கு ஓடி முடித்த முற்பிதாக்களுடைய பட்டியல் நம்ம பார்க்குறோம். இல்லை, ஆபேல், ஏனோக்கு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இது மாதிரி நிறைய நமக்கு முன்னாடி ஓடின முற்பிதாக்களுடைய பட்டியல்கள். அவங்க தான் யார்? மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அதே எபிரேயர் 6:11 பார்க்குறோம். நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. என்ன ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களை. பைபிளில் இல்லை, நமக்கு முன்னாடி நடந்த போன வாரம் பாஸ்டர் அழகாக ஒரு வசனம் எடுத்தாங்கல்ல, எபிரேயர் 13:7 வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை பார்த்து என்ன செய்யுங்க? அதை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின் ஓடி முடித்தவங்க. அதனால பைபிள் அதனால தான் ஃபுல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இல்லை, அது என்ன இருக்குது? இப்போது ஒரு பரிசுத்தவான்னா அவருடைய ஃபெயிலியர்ஸும் இருக்குது, அவருடைய நற்காரியங்களும் இருக்குது, அவருடைய தோல்விகளும் வெற்றிகளும் இருக்குது. ஸோ நான் இதை செஞ்சிடக்கூடாதுன்றதையும் நம்ம அதிலேருந்து படிச்சுக்கலாம். இதை செஞ்சால் நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், எப்படி முன்னேறுவேன் அப்படின்றத பைபிளில் நம்மளுக்கு ரெக்கார்ட்ஸாக இருக்குது. ஸோ நமக்கு கூட ஓடுறது யார் தான்? நமக்கு முன்னாடி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் வேதாகமத்தின் முற்பிதாக்கள் தான். அருமையானவர்களே, ஸோ அப்போது ஏன் நான் பேசாமல் வெறுமனே நான் ஒரு சர்ச்சிலே பிறந்திருக்கலாம், சாம்வேல மாதிரி சர்ச்சிலே நான் வளர்ந்துருக்கலாம், வெறுமனே நான் பைபிளை மட்டும் படிச்சுட்டு இருந்திருக்கலாம், எனக்கு இப்படி ஒரு பெற்றோர் தேவையில்லை, இப்படி ஒரு படிப்பு தேவையில்லை, இப்படி ஒரு இடத்துல நான் குடியிருந்து வந்திருக்கணும்னு எனக்கு தேவையில்லை, அப்படிலாம் சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஒருவேளை என்னுடைய இந்த சுற்றுச்சூழல் எல்லாம் எனக்கு தேவை அற்றதா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. அருமையானவர்களே, சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிறோம். எல்லாமே இந்த அப்பா அம்மாவுக்கு நீ பிறக்கணும், உன் கூட என்னென்ன சகோதர சகோதரிகள் பிறக்கணும், உனக்கு இந்த ஹஸ்பண்ட் தான், உனக்கு இந்த ஒய்ஃப் தான், உனக்கு இந்த பிள்ளைங்க தான், நீ இந்த இடத்துல குடியிருப்ப, நீ இந்த வேலைக்கு போவ, இதை படிப்ப, எல்லாமே அதுதான் சொல்கிறேன். ஃப்ரீயாக விடுங்க எல்லாத்தையுமே. நான் எப்போவுமே என்னுடைய மைண்டில் எப்படி இருக்கும்னா, பிலிப்பை ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? திடீர்னு கொண்டு போய் இன்னொரு ஊரில் விட்டுட்டார். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ஸோ ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்குறேன், என் பிள்ளைங்களை நான் விட்டு கொடுக்குறேன், என் லைஃப்பை நான் விட்டு, எங்கே கொண்டு போகணுமோ, என்ன படிக்க வைக்கணுமோ, எப்படி இருக்கணுமோ, நீங்கள் என்ன செய்யுங்க, அதை பொறுப்பெடுங்கன்னு விட்டு கொடுத்து பழகினேன். நிஜமாவே ஒரே ஒரு ஸ்டெப்பு கூட தவற ஆண்டவர் என்ன செய்யலை, விட்டு விடவில்லை. அருமையானவர்களே, ஸோ பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து வேகமாய் நம்ம அவருடைய வாழ்க்கை சூழல் அவரை பாதித்திருக்கலாம், ஆனால் அது எல்லாத்தையும் அவர் எப்படி பாசிட்டிவாக டேர்ன் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, அவருக்கு ஆண்டவர் திடீர்னு தரிசனமாகிறாரு, அவரை அழைக்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அவரை கூப்பிடுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், கலாத்தியர் 1:16 சொல்கிறாரு, உடனே ஆண்டவர் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தார்னு எனக்கு அறிந்த உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணலை. அப்படின்னா என்ன? என் அம்மா அப்பாட்டையும் நான் கேட்கல, என் கூட பிறந்தவங்ககிட்டையும் நான் கேட்கல. ஆண்டவர் அழைச்சிட்டார், என்னை போன சொல்கிறார், என்னை அறிவிக்க சொல்கிறார், உடனே போயிட்டேன். சரியா? ஒன்று, ஃபேமிலிக்குள்ளார அவர் கன்சல்ட் பண்ணல. ரெண்டாவது அவர் சொல்லுகிறார், 17 கலாத்தியர் 1:17 சொல்கிறாரு, எனக்கு முன் அப்போஸ்தலரானவர்களிடத்திலும் நான் என்ன செய்யலை,
போகல. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்கேன், அடிச்சிருக்கேன், ஜெயிலில் போட்டிருக்கேன், கொலை பண்ணுறதுக்கு கூட நான் துணை நின்றுருக்கேன். அதனால் இப்போ நான் போனேன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதனால் நான் அங்கேயும் என்ன செய்யலை, போகாமல் அவர் என்ன செய்கிறாரு, அரபி தேசத்துக்கு போகிறாரு, திருப்பி தமஸ்குக்கு வர்றாரு. 3 வருஷம் ஆண்டவர் அழைச்ச பிறகு 3 வருஷம் அம்மா அப்பா இல்லை, அவருக்கு அப்போஸ்தலர்களுடைய உதவிகள் இல்லை, எந்த முன்னோடிகளும் இல்லை. போய் ஊழியத்தை அவர் செய்துட்டு 3 வருஷம் கழித்து 18ஆம் வசனத்தில் அவர் பேதுரு கிட்ட வரார். பேதுரு கிட்ட வந்து 15 நாள் தங்கி இருந்து அவர் என்னெல்லாம் பார்த்தார், என்னெல்லாம் செஞ்சார், ஆண்டவருடைய அழைப்பு, தான் செய்த ஊழியங்கள் எல்லாத்தையும் பேதுரு கிட்ட ஷேர் பண்ணுறாரு. 19ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இன்னும் ஒரே ஒரு அப்போஸ்தலனாகிய யாக்கோபை மட்டும் பார்த்துட்டு அடுத்து கிளம்பி திருப்பி என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்கு போய் கொண்டே இருக்கிறார். அதில் அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம்னு நினைக்கிறேன், நான் ஓடினதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரமே என் காரியங்களை சொன்னேன். அதாவது நம்ம சில நேரம் ஒரு ஜெப கூட்டம்னு வைப்போம். இப்போ உண்மையாகவே நாங்கள் இப்போ ஒரு 2-3 வாரமாக நாங்கள் ஒரு சிலராக எண்ணிக்கை உள்ளவர்களாக நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அது உண்மையாகவே சொல்கிறேன், எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. சிலர் சும்மா வந்து எதையாவது ஒன்று குறுக்க பேசிக்கிட்டு இல்லை அவங்களுடைய காரியங்களை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் பவுல் இங்கே சொல்கிறார், எண்ணிக்கை உள்ளவர்களோ கூட நான் என்னுடைய காரியங்களை நான் என்ன செஞ்சேன், ஷேர் பண்ணேன். அருமையானவர்களே, ஸோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை, அதாவது இன்னும் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசியிலன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா 2 கொரிந்தியர் 2 கடைசியில் இருக்கும். அதாவது ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானித்து அறிகிறான், அவன் மற்ற ஒருவனாலும் நிதானித்து அறியப்படான். ஸோ உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் என்ன செய்யும், நம்மளுடைய அந்த ஓட்டத்தோட அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் நமக்கு மாத்திரம்தான் புரியும். ஐயோ என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே அக்கா, நீங்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கரெக்டாக போய்கிட்டு இருந்தனா ஒருத்தருக்கும் புரியாது, புரியவும் தேவையில்லை. உன் மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கும் அது கரெக்டுன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, சரியா? சரி, இப்போது பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் ஃபேமிலியில் தான் கன்சல்ட் பண்ணல, அப்போஸ்தலர் இடத்துலையும் கன்சல்ட் பண்ணல, அப்படி அவர் போயிட்டு இருந்தார். அடுத்தது நம்ம பார்க்குறோம், அப்போ ஃபேமிலி அவருக்கு ஹெல்ப்பே இல்லையா ஊழியத்தின் பாதையில் அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியமாய் அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 30 வரைக்கும் பார்க்குறோம். யூதர்கள்லாம் ஒரு சிலர் கூடி என்ன செய்கிறாங்க, பவுலை கொலை செய்கிற வரைக்கும் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம், தண்ணியும் குடிக்க மாட்டோம்னு சபதம். என்னது, பவுலை கொல்ற வரைக்கும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம்னு சபதம் பண்ணி அவருக்கு விரோதமாக அங்கே சீக்ரெட்டாக அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. அவருடைய பவுலுடைய சகோதரியின் மகன் 16ஆம் வசனத்தில், பவுலுடைய சகோதரியின் மகன் இந்த சற்பனைகள் இவங்களுக்கு விரோதமாக போடுற அந்த திட்டத்தை கேட்டுட்டு போய் பவுல்கிட்ட, அவர் கோட்டைக்குள்ளே இருக்கிறார், அவரை ஏற்கனவே அங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பவுல்கிட்ட போய் சொல்கிறாங்க. பவுல் என்ன செய்கிறாரு, அவனை நீ போய் அங்கே சேனாபதி கிட்ட போய் இந்த இன்ஃபர்மேஷனை கொடு, என்னை கொல்ல போகிறாங்க, கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டாங்க, இது மாதிரி சபதம் எடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ சொல்லுன்றாரு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, இந்த ஒரு பவுலை செசரியா பட்டணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, இந்த பவுல் இங்கே இருந்தார்னா இவரை கொன்றுவாங்கன்னு சொல்லி இவர் 23ஆம் வசனத்தில் பாருங்களேன், 200 காலாட்படை, 70 குதிரை வீரர், 200 ஈட்டிக்காரரை வச்சு அங்கே தேசாதிபதியாட ஆகிய ஃபெலிக்ஸ் கிட்ட அனுப்புகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு கர்த்தர் செய்கிற, அதாவது புரியுதா இது? எப்படியும் பவுல் கடைசியில் என்ன செய்கிறாரு, ரத்த சாட்சியாக தான் மரிக்கிறாரு. அவர் போய் சிறைச்சாலையில் இருந்து தான் அவர் மரிக்கிறார், ரோம சிறைச்சாலையில். ஆனாலும் நீ எப்போ எங்கே போய் எப்படி சாகணும்னு ஆண்டவர் உனக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒன்றுமே நடக்காது. யோசிச்சு பாருங்கள், அந்த ஒரு பவுலை இந்த யூதர்கள் இடத்துலேருந்து காப்பாற்றுகிறதற்கு எவ்வளோ ஒரு பெரிய படையவே வச்சு அவங்கள என்ன செய்கிறாரு, அவங்கள செசரியா பட்டணத்துக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஹெல்ப்பாக இருந்தது யார், அவருடைய சகோதரியின் மகன் என்று சொல்லி. ஸோ ஃபேமிலியை, அதுதான் சொல்கிறேன், இது எல்லாமே நம்ம அட்வான்டேஜுக்காக நம்ம யூஸ் பண்ணணும். பாசிட்டிவ் சைடில் ஒன்னே போடா
உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் செத்துட்டு போகிறேன், அப்படி கிடையாது அருமையானவர்களே. ஸோ ஃபேமிலியை ஆண்டவர் பெரிய பிளெஸ்ஸிங்காக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்க ஆண்டவர் செஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் குடும்பம் என்பது. ஸோ அதை நம்மளுடைய பாசிட்டிவான காரியங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையோடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு அவங்கள நம்ம விட்டுறக்கூடாதுன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது பவுலுடைய படிப்பு அவருக்கு யூஸ் ஆகலையா? இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்க நம்ம ஊழியம் தான் செய்கிறோம், படிப்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அருமையானவர்களே. பவுல் அவர் அதை சொல்லவே முடியாது இல்லை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர், கலாத்தியர் எல்லா இடத்துலையும் அவர் பயங்கரமாக மோஸ்ட் லேர்னட் ஸ்காலர் அவர். அப்படி அவர் பயங்கரமாக படித்தவர்னு சொல்லி பார்க்குறோம். முக்கியமாக நியாயப்பிரமாணத்தை அவர் படிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு எங்கே ஹெல்ப் ஆகுதுன்னு பாருங்களேன். அங்கே பிரதான ஆசாரியனுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் 23:3 பிரதான ஆசாரியன்கிட்ட அவரை போய் அங்கே வைக்கிறாங்க. அவர் என்ன செஞ்சிட்டாரு, இவரை அடிச்சிட்டார். இவர் அங்கே பிரதான ஆசாரியன்ட்டு கேட்குறாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தானே எனக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்குறீங்க, நியாயப்பிரமாணம் சொல்ல அடிக்கக்கூடாதுன்னு இருக்கே, விசாரித்து ஒருத்தனை குற்றவாளின்னு தீர்க்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி என்னை அடிச்ச பாருங்க. அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய லாயர் அவர். அப்போ அந்த பிரதான ஆசாரியன் கிட்ட ஒரு தன்னுடைய கல்வி ஞானத்தை அங்கே அவர் யூஸ் பண்ணுகிறதை பார்க்குறோம். அதுலேயே 6ஆம் வசனத்தில் அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது. பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் எல்லாம் சேர்ந்து இவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாக இருக்கிறேன், உயிர்த்தெழுதலை பற்றி தான் இங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்குன்னு சும்மா ஒரு குண்டாங்க தன்னுடைய அந்த கல்வி ஞானத்தை, பரிசேய பாடத்தை அங்கே எடுத்து விடுறாரு. பார்த்தா அந்த கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, 2ஆக உடஞ்சி அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு அருமையானவர்களே. ஸோ நம்ம படிக்கிற அதனால படிப்பு தேவையில்லை, நான் ஊழியம்தான் செய்ய போகிறேன், படிப்பு தயவு செய்து அப்படிலாம் இல்லை அருமையானவர்களே. என்ன பாதையில் கர்த்தர் நடத்துகிறாரோ, நான் என்ன கேட்குறேன், இனி உள்ள காலங்களில் படிப்பறிவு இல்லாமல், அதை ஆண்டவரே அழைத்து, நான் அதுலேயும் தவறாக சொல்லலை, இப்போது ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாம் படிக்காமல் அவர்கள் மீனவர்களாக இருந்தாங்க, அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்படி ஆண்டவரே விட்டுட்டு வா, நான் அவனை யூஸ் பண்ணுவேன்னா பயங்கரமாக சான்ஸே இல்லாத அளவுக்கு ராஜாக்களுக்கு முன்பாக கூட அவங்கள போய் யூஸ் பண்ணுவார். ஆனால் படிப்பு வரலங்கிறதுக்காக இல்லை ஏன் வசதிக்காக நான் படிக்க விடாமல் நான் உன்னை இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு சொல்கிறது மிகவும் தவறு. யோசிச்சு பாருங்க, மோசேயும் பயங்கரமாக சகல சாஸ்திரங்களிலும் கலைகளிலும் கற்று தேர்ந்தவர். அதுதான் அவருக்கு யுத்த களத்தில் அத்தனை ராஜாக்களையும் சந்தித்து இந்த 6 லட்சம் புருஷரையும் அவங்க தாண்டி கானான் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. அடுத்தது அவர் பிறந்த இடம் அவருக்கு யூஸ் ஆச்சா? ஐயோ நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டேனே, நான் இப்படிலாம் வளர்ந்தேனே அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? தர்சு பட்டணத்தில் அவர் பிறந்திருக்கிறாரு. அவர் ஒரு யூதன். ஆனால் கிரேக்க பாடமுறையில் அவர் படித்தவர், ரோம குடியுரிமை பெற்றவர். ஸோ இது எல்லாமே அவருக்கு என்ன செய்து அங்கே யூஸ் ஆகுது. அங்கே அவரை அது அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் அவர் அங்கே அடித்து விசாரிக்கணும்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அங்கே அவர்கிட்ட விசாரணை, நீ என்ன ரோமனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் ரோமன் தான், அந்த ஸ்லாக்கியம் நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாங்க, அவனை விட்டுட்டாங்க. அவனை தேசாதிபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக, அவனை அரெஸ்ட் பண்ணதற்காக என்ன செய்தாராம், பயந்தாராம். ஸோ நீ எங்கே பிறந்து வளர்ந்தியோ அதுவும் உனக்கு வாழ்க்கையில் என்ன செய்யும், யூஸ் ஆகும். ஆனால் அது உன்னை என்ன செய்யக்கூடாது, பின்னுக்கு இழுக்காமல் நீ உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அதை யூஸ் பண்ணணும் அருமையானவர்களே. அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையும் எப்படி தாங்க விட்டுட்டு ஓட சொல்கிறீங்க, தள்ளிட்டு உதறிட்டு ஓடுன்னு ஈஸியாக சொல்கிறீங்க அப்படின்னா, தயவு செய்து ரட்சிக்கப்பட்ட எல்லாரும், இங்கே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கையை தூக்க வேண்டாம். ஆனால் நான் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சொந்த தெய்வம், அவரை நான் பின்பற்றுகிறேன், முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய மனக்கண்களிலே நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை கொண்டு வாங்க. எபேசியர் 2:7 பார்க்குறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன செய்தாராம், அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட என்ன செய்திருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கோம், பூமியில் தான் இருக்கோம், இந்த புதுக்கோட்டையில் தான் இருக்கோம், இந்த வீதியில் தான் இருக்கோம், இங்கே இத்தனை பிரச்சனைகளை சூழ்ந்து இருக்கோம். ஆனால் ஆவியில் நான் எங்கே இருக்கிறேன், மேலே தேவனோட உன்னதங்களிலே நான் வீற்றிருக்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கொலோசியர் 3:1-2 சொல்கிறாரு, நீங்கள் நிஜமாகவே அப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, நீங்கள் நிஜமாகவே கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் அங்கே உட்கார்ந்துருக்காரு,
அங்கே இருக்கிற மேலானவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, தேடுங்க. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லை? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த எபிரேயர் 12:1 நம்ம பார்க்குறோம். இது எல்லாத்தையும் உதருங்க. நம்மளுக்கு முன்னாடி மேகம் போன்ற திரள் சாட்சிகள் இருக்கிறாங்க. அடுத்தது யாரை பார்த்துட்டு ஓட சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை. தயவு செய்து நம்முடைய அந்த சூழ்நிலையில் நான் நிறையா நேரம் நான் இன்றைக்கு வரைக்கும் என்னை நொந்து கொள்வதுண்டு. எங்கள் வீட்டுக்கிட்டெல்லாம் ஒரு பைத்தியக்காரன் போவார், வேகமாக ஓடுவார், பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு போவார், கத்திக்கிட்டே போவார். நான் சொல்லுவேன், எவ்ரி டைம் கிட்டத்தட்ட வாரத்தில் எப்படியும் 2-3 நாள் நான் அவரை பார்த்துருவேன் வண்டியில் போகும்போது வரும்போது. ஒரு தடவையும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா இவன் இன்னைக்கு தெளிவாக இருந்திருப்பானே, இவன் இன்னைக்கு சுகமாக இருந்திருப்பானே. ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த விசுவாசம் இல்லையே, இன்னும் எனக்கு அந்த வல்லமை இல்லையே, இன்னும் நான் சிலுவையில் அரைஞ்சு நான் இங்கே நின்று வண்டியை நிறுத்தி நான் அவனுக்காக ரோட்டில் நின்று ஜெபிக்கிற அந்த தைரியம் இன்னும் எனக்கு வரலையே. ஆண்டவரே, தயவு செய்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவில் இயேசு என்னிடத்தில் இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருப்பாரோ, என்ன பேசியிருப்பாரோ, என்ன யோசிச்சிருப்பாரோ அதையே நான் செய்யணும். கடைசியான வசனமாக 1 பேதுரு 2:21 கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை என்ன செய்திருக்கிறாரு, பின் வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் ஒன்றும் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லலை. அவர் என்ன செஞ்சார், நம்மளை மாதிரியே வந்து ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தொழுவத்தில் பிறந்து அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் அவர் வாழ்ந்து ஜெயித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு ஃபுட் ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நாம் பார்த்து நம்ம இந்த ஓட்டத்தை ஓடுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிஜமாவே அப்போது இந்த பூமியில் எனக்கு எதுவுமே இல்லையா, ஆசீர்வாதமே இல்லையானா ஃபோக்கஸ்டாக ஓடுங்க. இயேசு கிறிஸ்துவன் இப்போ நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, சரியா? அவங்களுடைய கோல்லாம் என்ன இருக்குது, அந்த இடத்துல அந்த லைன் இருக்குது, அதை போய் நான் என்ன செஞ்சிடணும், தாண்டிடணும், அவ்வளோதான். ஆனால் தாண்டின உடனே சும்மா வெட்டியாக ஓடினாங்க. யோசிச்சு பாருங்கள், அவங்கள என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு கனம் பண்ணி அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வாரத்தோட நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? திருவண்ணாமலையில் ஒரு பழங்குடியினம் ஒரு பொண்ணு 23 இயர்ஸ் தான் இல்லை, யார், ஸ்ரீபதி, அவள் என்ன செஞ்சுருக்கா, ஜட்ஜாக வந்திருக்கா. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ ஆனானப்பட்ட ஜட்ஜோடைய பிள்ளைங்கள்லாம் ஜட்ஜாக வரல இத்தனை வயசில். யோசிச்சு பாருங்க, ஒரு பழங்குடி பெண், படிப்பறிவே அந்த கிராமத்துலேருந்து இன்னும் யாருமே வெளியே தெரியாத ஒரு கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு ஸ்ரீபதி. அப்போ என்ன, அவளுக்கு குழந்தை பெற்று 3ஆவது நாள் போய் எக்ஸாம் எழுதியிருக்கா. உதறி தள்ளிட்டு போனாலா இல்லையா? நம்மனா என்ன சொல்லுவோம்? ஸோ உலகத்திற்கு ஒரு காரியம் நான் அடையணும்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை உதறி தள்ளிட்டு போய் காரியங்களை செய்யும் பொழுது அங்கே அவங்களுக்கு ஒரு கணம் கிடைக்கிது, ஒரு பொசிஷன் கிடைக்கிது. அப்படின்னா ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ரெடியாக இருக்கார். என்ன அவர் சொல்கிறாரு, என் பிள்ளையவே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என் சொந்த குமாரனே நான் உங்களுக்காக கொடுத்துட்டேன், மற்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்காம இருப்பேனோன்னு சொல்கிறார். எழுந்து நிற்போம் அருமையானவர்களே, எழுந்து நிற்போம் அருமையானவர்களே. இந்த நாளிலே நம்முடைய எந்த சூழ்நிலையும், நம்முடைய குடும்பமோ, நம்முடைய ஊரோ, நம்முடைய கலாச்சாரமோ, நம்முடைய எந்த காரியங்களும் நம்மளை பிடித்து நிறுத்தாத படிக்கு நம்ம ஆண்டவரை நோக்கி ஃபோக்கஸ்டாக நமக்கு முன்னோடினவர்களாகிய அந்த முற்பிதாக்களுடைய அடிச்சுவடுகளை பார்த்து நாம் ஓடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய மறுமைக்குரிய சகலத்தையும் அவர் நமக்காக செய்து முடிக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அருமையானவர்களே, எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீங்கள் தந்த இந்த நாளுக்காக நேரத்திற்காய் கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட கத்தாவே எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களும் மனுஷரும் சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை தடை செய்யாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிறவைகளை நாங்கள் பிடித்து கொள்ள முடியாதபடிக்கு தடைகளாக இருந்தால் ஆண்டவரே அவைகளை எல்லாம் உதறிவிட்டு எங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகள் இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து நாங்கள் ஓடவும், இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை நாங்கள் பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தயவாய் உதவி செய்துருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்காக நாங்கள் செய்கிற எந்த பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்ல. மனுஷங்க மறந்துடலாம், தள்ளிட்டு போயிடலாம் ஆண்டவரே. ஆனால் அந்த மனுஷங்களை மாதிரி, அந்த சாக்கடை மாதிரியே, அந்த பண்ணி மாதிரியே எங்களுடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்த்து இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அங்கீகரித்தாங்களோ இல்லையோ, மதித்தாங்களோ இல்லையோ ஆண்டவரே, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அழைத்து அழுப்பி ஆண்டவரே நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தீங்களே சுவாமி. அப்படி நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற குடும்பத்தில் எங்களுடைய கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற, எங்களுடைய வேலை ஸ்தலத்தில், எங்களுடைய சமுதாயத்தில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கென்று வைத்திருக்கிறவைகளை நாங்கள் ஆண்டவரே செய்து முடிக்கிற ஞானத்தையும் கிருபைகளையும் பலனையும் அவைகள் எல்லாம் தீமையாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் நன்மைக்கென்று ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொண்டு எங்களை அங்கீகரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறீர், எங்களை ஓட வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறீங்க, எங்களுக்கு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்து இருக்கிறீங்க என்று அறிந்து நாங்கள் மேலே உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவரே. கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களில் தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறோம் என்பதை எங்களுடைய சிந்தையிலே வைத்து ஆண்டவரே பூமிக்குரியவைகளை எல்லாம் மேலானவைகளை தேடி ஆண்டவரே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பூமிக்குரிய சகலத்தையும் நீங்கள் செட்ரைட் பண்ணுவீங்க ராஜா. அந்த உங்களுடைய கருத்தில் எங்களையும் எங்களுடைய ஜனங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகார